अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா பாடி மெஷர்மென்ட்ஸ் எடுத்து எப்படி தைக்கணும்ங்கறத சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு என்னென்ன அளவு தேவைன்னு பாத்தீங்கன்னா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. உடம்பு அகலம், முன்னுயரம், இடுப்பு அகலம், ஷோல்டர், ஒரு பக்க ஷோல்டர், ஆர்ம் ஹோல் உயரம், ஆர்ம் ஹோல் சுற்றளவு, முன்கழுத்து, பின்கழுத்து, கை உயரம், கை அகலம், இந்த சைடு பாத்தீங்கன்னா முழு உயரம் டோட்டல் ஃபுல் ஹைட்டா உள்ளது. ஸோ அது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. இந்த அளவெல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உடம்பகலம் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பின் பக்கமாக டேப் அவுட்டு, மின் பக்கத்தில் இந்த ஃபிங்கரை வந்து கரெக்டாக இங்கே பிடிச்சிக்கிட்டு ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக எடுக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23 இன்ச் இருக்குது. ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னுயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோல்டர் கிட்ட டேப் வச்சுட்டு கவுனுன்னு பார்க்கும்பொழுது மேலே ஒரு பார்ட் இருக்கும், கீழே ஒரு பார்ட் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மேல் பார்ட் கீழே இறக்கி போடுவாங்க, சில பேர் மேலே ஏற்றி போடுவாங்க. ஸோ இது வந்து கஸ்டமருடைய சாய்ஸ் தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு இறக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 8 to 9 இன்ச்சே போதுமானதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 9 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 9 இன்ச் நம்ம எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுட்டு கரெக்டாக நம்ம அதுக்கிட்ட தான் இடுப்பகலம் எடுக்க போகிறோம். இடுப்பகலமும் சேம் உடம்பகலம் மாதிரியே தான். ரொம்பவும் டைட்டாக எடுக்கக்கூடாது, லூஸாக எடுக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21 இன்ச் இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் எடுக்கணும். ஸோ கஸ்டமர் வந்து பேக் சைடு நிப்பாட்டி வச்சுட்டு 2 போன்ஸ் இருக்கும். இந்த பக்கம் ஒரு போன் இருக்கும், இந்த பக்கம் ஒரு போன் இருக்கும். இந்த பக்கம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பக்கம் எண்டிங் வரைக்கும் எடுக்கணும். ஸோ டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷோல்டரில் வச்சுட்டு இப்படி கீழாப்பில் இப்படி சில பேர் இப்படி எடுப்பாங்க, எடுக்கக்கூடாது. கரெக்டாக மேலாப்பில் தான் வச்சு எடுக்கணும். இவங்களோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 இன்ச் இருக்குது. ஸோ இவங்களுக்கு 11 இன்ச் ஷோல்டர். அடுத்ததாக ஒரு பக்கம் ஷோல்டர். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்தோடு ஒட்டி க்ளோஸாக ஷோல்டர் போடுவாங்க, சில பேர் டீப்பாக போடுவாங்க. ஸோ இதுவுமே கஸ்டமருடைய சாய்ஸ் தான், நம்ம கேட்டுக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 இன்ச்சே போதுமானதாக இருக்கும் ஒரு பக்கம் ஷோல்டர். அடுத்ததாக ஆர்ம் ஹோல் உயரம், அதாவது ஆர்ம் ஹோலுக்கு வந்து மொத்தம் நம்ம 2 அளவு எடுப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வளைவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயரம் எடுப்போம், இன்னொன்று சுற்றளவு எடுப்போம். ஸோ ஆர்ம் ஹோல் உயரம் எப்படி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் சுற்றளவு மட்டும் நம்ம எடுத்து வச்சுப்போம். ஆர்ம் ஹோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக கீழே டேப்பை விட்டுட்டு மேலே கொண்டு வந்து ரொம்பவும் டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்கக்கூடாது, கரெக்டாக எடுக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வருது. ஸோ நம்ம கரெக்டாக 12 இன்ச் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்கழுத்து இவங்களுக்கு இதுவும் கஸ்டமருடைய சாய்ஸ் தான். நம்ம வந்து இவங்களுக்கு 3 இன்ச் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பின்கழுத்து. இதுவுமே கஸ்டமருடைய சாய்ஸ் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து க்ளோஸாக போடுவாங்க, சில பேர் மீடியமாக போடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக போடுவாங்க. டீப்பாக போடும்பொழுது கண்டிப்பாக நமக்கு நாட்டு வந்து ரொம்ப தேவையானதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜிப்பு இல்லாட்டி ஓப்பன் வச்சு ஏதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 3 இன்ச்சு 2.5 இன்ச்சே போதுமானதாக இருக்கும். இங்கேருந்து ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு கரெக்டாக நான் உங்களுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கை உயரம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கை எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்கணும். இவங்களுக்கு நம்ம 3/4 வச்சுக்கலாம். ஸோ சின்ன பசங்கங்கிறதுனால 3/4 பார்த்தீங்கன்னா 13 இன்ச் வருது. கை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச் எடுத்துருந்தோம். ஸோ அந்த 13 இன்ச் கிட்ட கரெக்டாக சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கணும். ஸோ நான் 6 எடுத்துக்கிறேன் சுற்றளவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முழு உயரம். கரெக்டாக இந்த ஷோல்டர் கிட்ட டேப்பை வச்சுட்டு ஃபுல் உயரத்தையும் மெஷர் பண்ண போகிறோம். டோட்டலாக இவங்களுக்கு ஃப்ளோர் லென்த் வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து
கீழே பாவாடை உயரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முழு உயரம் எடுத்ததுலேருந்தே நம்ம முன் உயரத்தை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாவாடையுடைய உயரம் கிடச்சிரும். ஸோ அதனால் பாவாடையுடைய உயரம் வந்து தனியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா?